நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 100% பியூரான நேச்சுரலான ஆலோவேரா ஜெல் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு நான் சொல்லட்டுமா? முக்கியமாக இதுக்கு எந்த கெமிக்கலும் யூஸ் பண்ணியிருக்க மாட்டேன். அகர் அகரோ, ஜெலட்டினோ எதுவுமே தேவை கிடையாதுங்க. கிச்சனில் இருக்கிற உருளைக்கிழங்கு மட்டும் போதுன்னு சொன்னால் நம்புவீங்களா? உருளைக்கிழங்கை மட்டுமே வச்சு ஒரு சூப்பரான ஆலோவேரா ஜெல் தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். கடையிலலாம் வாங்கும்போது எப்படி அந்த ஆலோவேரா ஜெல் எல்லாம் தொட்டு பார்த்தோம் அப்படின்னா நல்ல ஒரு கன்சிஸ்டன்சியில் கம்மு மாதிரி இருக்கும். அதே மாதிரி சூப்பராக நம்ம க்ரீம் மாதிரியே வந்துருந்துச்சு. எப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஃபுல் வீடியோவை மறக்காமல் லாஸ்ட் வரைக்கும் செக் பண்ணி பாருங்கள். சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை நான் லாஸ்ட்டில் ட்விஸ்ட் மாதிரி கொடுத்துருப்பேன். ஃபஸ்ட்டு நேராக உங்கள் வீட்டில் இருக்கிற கிச்சனுக்கு போயிட்டு உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. தோலை சீவிட்டு நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் இதை நல்ல பேஸ்ட் மாதிரி அரைக்க போகிறோம். நான் 4 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். ஸோ எங்கள் வீட்டில் கொஞ்சம் சின்னதான உருளைக்கிழங்கு இருந்துச்சுங்க. நீங்கள் ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. ஒன்றே போதும். அதாவது ஒரு கத்தாழை இலைக்கு ஒரு மடல் இருக்கும்ல, அதுக்கு ஒரு பெரிய உருளைக்கிழங்கு போதும். நல்லா அரைச்சதுக்கப்புறம் அதை ஒரு பவுலில் போட்டுட்டு அந்த மிக்ஸி கழுவுன தண்ணியெல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் தூக்கி வீச வேண்டாம். அதையும் நல்லா கழுவிட்டு இது கூட சேர்த்துக்கோங்க. எதனால் அப்படின்னா அந்த பேஸ்ட் மாதிரி கெட்டியாக இருக்கும். நம்ம ஃபில்டர் பண்ணி எடுக்க முடியாது. அரைக்கும் போதே கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைக்கணும்னா அரைச்சிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி தண்ணியை ஊற்றி கலந்து விட்டதுக்கப்புறம் ஃபில்டர் பண்ணி எடுக்க போகிறோம். எல்லாருக்கும் இப்போவே மனசில் ஒன்று தோண ஆரம்பிச்சிருக்கும். ஆலோவேரா ஜெல் பண்ணுறதுக்கு சம்மந்தமே இல்லாமல் எதுக்குடா உருளைக்கிழங்கை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக உருளைக்கிழங்குல ஸ்டார்ச் அப்படிங்கிற ஒரு கண்டென்ட் இருக்குது. அதை தான் நம்ம தனியாக பிரித்து எடுக்க போகிறோம். அதுக்காக தான் இவ்வளோ பெரிய ப்ராசஸ் நடக்க போகுதுங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்கு அப்படியே விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன். கீழே ஸ்டார்ச் படியும். அதை யூஸ் பண்ணி தான் நம்ம ஆலோவேரா ஜெல் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அப்போ தான் கடையில் வாங்குகிற ஆலோவேரா ஜெல் மாதிரியே நமக்கு அந்த கன்சிஸ்டன்சிலேயே பர்ஃபெக்டாக கிடைக்கும். இதுக்கு நம்ம அரைச்சி ஃபில்டர் பண்ணி வச்சுருக்க அந்த உருளைக்கிழங்கு ஜூஸ் இருக்குல்ல, அதை அப்படியே ஒரு 2 மணி நேரத்துக்கு மூடி வச்சுருங்க. ஒரு 2-2.5 மணி நேரம் கூட எடுத்துக்கோங்க. ஒரு 2.5 மணி நேரத்துக்கு அப்புறமா அந்த மேலே இருக்கிற தண்ணி நல்லா கருப்பாக அழுக்கு தண்ணி மாதிரி இருக்கும். அதை அப்படியே மெதுவாக ஃபில்டர் பண்ணி எடுத்துருங்க. நம்ம ஃபில்டர் பண்ணும்போதே கீழே பார்த்தோம் அப்படின்னா வெள்ளை கலரில் மாவு மாதிரி ஒன்று படிஞ்சிருக்கும். இதுதான் அந்த உருளைக்கிழங்கோட ஸ்டார்ச். அப்பையும் அந்த அழுக்கு தண்ணி மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் இருக்குங்க. அதனால் திரும்பவும் ஒரு டம்ளர் நல்ல தண்ணியை எடுத்து அது கூட ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டோம் அப்படின்னா திரும்பவும் அதை ஒரு 2 மணி நேரத்துக்கு எதையும் பண்ணாமல் அப்படியே அதை ஃப்ரீயாக விட்டுறணும். கீழே இன்னும் நல்லா ஒயிட் கலரில் ஸ்டார்ச் நிறைய தங்க ஆரம்பிச்சிரும். நான் அகைன் இதை இன்னும் ஒரு 2 மணி நேரத்துக்கு அப்படியே வைக்க போகிறேன். அந்த டைமில் அதாவது கரெக்டாக 2 மணி நேரம் முடிகிறதுக்கு ஒரு அரை மணி நேரம் இருக்கும்ல, அந்த மாதிரி டைமில் ஆலோவேராவை எடுத்துக்கோங்க. கரெக்டாக நான் இவ்வளோ பெரிய ஆலோவேரா எடுத்தேன். பட் எனக்கு இது பத்தவே இல்லைங்க. இந்த மாதிரி ஒரு 4 பீஸ் 5 பீஸ் கிட்ட எடுத்துக்கோங்க. அப்போ தான் ஆலோவேரா ஜெல் நிறைய கிடைக்கும். கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு முடிஞ்சால் கையிலேயே ஸ்க்வீஸ் பண்ணி அந்த ஆலோவேரா ஜெல்லை எடுங்க. இல்லை அப்படின்னா ரொம்ப கஷ்டப்படுறீங்க அப்படின்னா மிக்ஸி ஜாரில் கூட போட்டு நீங்கள் என்ன பண்ணலான்னா அரைச்சிடலாம். ஆலோவேரா ஜெல் நமக்கு கிடச்சிரும். நான் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு கட் பண்ணி குட்டி குட்டியாக போட்டுட்டு நல்ல கையிலேயே பிசைஞ்சு விடுவேன். அப்போ தான் அது கொழன்னு ஒரு மாதிரி நல்ல கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும். அதுக்கப்புறம் கையிலேயே நல்லா பிசைஞ்சிட்டு அந்த குட்டி குட்டியாக இருக்கிற பீஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் நம்ம தனியாக எடுத்துடலாம். சப்போஸ் கையில் இந்த மாதிரி எடுக்கிறதுக்கு கஷ்டப்பட்டீங்க அப்படின்னா பார்க்க இந்த கண்ணாடி குட்டி குட்டி பீஸாக இருக்குல்ல, இந்த மாதிரி இருக்கும். அப்போ நீங்கள் ஒரு கிளியரான ஒரு ஷால் எடுத்துக்கோங்க. இந்த ஷால்குள்ளே அந்த ஆலோவேரா ஜெல்லை ஊற்றிட்டு நல்லா புழிஞ்சு எடுத்தீங்க அப்படின்னா ஃபில்டர் பண்ணதுக்கப்புறம் அந்த ஆலோவேரா ஜெல் நமக்கு கிளியராக கிடைக்கும், எந்த ஒரு குட்டி ஆலோவேரா பீஸும் இல்லாமல். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தனியாக ஜெல்லை எடுத்ததுக்கப்புறமேட்டுக்கு நம்ம ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம்ல அந்த ஸ்டார்ச், அது அப்படியே சும்மா தானே இருக்குது. அதுக்கப்புறம் 2 மணி நேரம் கழித்து அந்த ஸ்டார்ச்சில் அந்த தண்ணியை வடிச்சிட்டு உள்ளே மாவு மாதிரி நான் காமிச்சேன்ல, அது இருக்கும். அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இது ரெண்டை வச்சு தான் நம்ம இன்றைக்கி ஆலோவேரா ஜெல் பண்ண போகிறோம். ஒரு பாத்திரத்தை எடுத்து ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சு ஹீட் பண்ணுங்கள். அந்த டைமில் இந்த ஆலோவேரா ஜெல்லை ஆட் பண்ணிக்கோங்க. முக்கியமாக இந்த ஸ்டவ் ஹை ஃப்ளேமில் வைக்கவே வைக்காதீங்க. முடிஞ்சால் டபுள் பாயில் மெத்தடில் பண்ணுங்கள். அது இதை விட ரொம்ப பெஸ்ட்டு. இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சுருக்க ஆலோவேரா ஜெல் இருக்குல்ல, அதை இது கூட சேர்த்துட்டு கொஞ்சமாக கலக்கி விடுங்க. அதுக்கப்புறம் நம்ம ஸ்டார்ச் ப்ரிப்பேர் பண்ணியிருப்போம்ல அந்த உருளைக்கிழங்கை வச்சு, அதை ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு எனக்கு 2 ஸ்பூன் ஸ்டார்ச் போதுங்க. நான் கொஞ்சம் ஸ்டார்ச் அதிகமாகவே ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் நான் கொஞ்சம் ஆலோவேரா ஜெல்லை மிக்ஸ் பண்ணி நான் தனியாக பண்ணேன். பட் இதில் நான் ஒரு 2 ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா கலக்குனீங்க அப்படின்னா உடனே இப்படிங்கிற செகண்ட்குள்ளே அந்த ஆலோவேரா ஜெல் ப்ரிப்பேர் ஆயிருங்க. பார்த்தோம் அப்படின்னா அந்த கம் இருக்கும்ல, அந்த கம் கன்சிஸ்டன்சிக்கு வந்த உடனே ஆஃப் பண்ணிடுங்க. இல்லைனா தனியாக எடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், நல்ல ஜெல்லி மாதிரி வந்திருக்கும். நான் எதிர்பார்த்ததை விட சூப்பராக வந்துருந்துச்சு. இதை முடிஞ்ச அளவுக்கு எப்படி அப்படின்னா யூஸ் பண்ண உடனே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. இதை ஒரு தனி கண்டெய்னருக்கு மாற்றிட்டு கைப்படாமல் நீங்கள் யூஸ் பண்ணணும். முக்கியமாக ஃப்ரிட்ஜில் வச்சிங்க அப்படின்னா ஒரு 15 to 20 days, முடிஞ்சால் ஒரு 1 month கூட வரும்.
இந்த மாதிரி வெளியே வச்சு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 1 வாரம் அந்த மாதிரி தான் வரும். அதனால் ரெடி பண்ணிவிட்டு நம்ம பார்த்தோன்னாலே தெரியும் அவ்வளோ சூப்பராக வந்துருந்துச்சு. கடையில் வாங்குற மாதிரியேங்க. சத்தியமாக நான் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு இது பத்தாது அப்படிங்கிறதுனால நான் இன்னொரு பேட்ச் கூட ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க. அந்த அளவுக்கு செம்ம எஃபெக்டிவாக இருந்துச்சு. என் கையில் உடனே எடுத்து நான் வந்து அப்ளை பண்ணி பார்த்தேன். நல்ல ஒரு க்ரீம் கன்சிஸ்டன்சியில் இருந்துச்சு. அகைன் இன்னும் ஒரு 2, 3 ஆலோவேராவை கட் பண்ணிவிட்டு திரும்பவும் அதை ஊற்றிட்டு இது கூட அந்த ஸ்டார்ச்சை மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கலக்கி விட்டோம் அப்படின்னா கப்பு மாதிரி ஒரு சூப்பரான கண்ணாடி ஸ்டேஜுக்கு வரும். அந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், ஆலோவேரா ஜெல் ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணியாச்சுங்க. இந்த மாதிரி ஒரு கண்டெய்னருக்கு வந்து நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டேங்க. நைட்டு ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுட்டேன். ஆக்சுவலாக இதை நான் நைட்டு ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். நைட்டு வச்சுட்டு மார்னிங் எழுந்து பார்க்கும்போது கொஞ்சம் கட்டியாக தான் இருக்கும். ஆக்சுவலாக எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரிட்ஜில் இருக்கிறதுனால கொஞ்சம் கூல் ஆனதுக்கப்புறம் நல்லா கலக்கி விட்டு க்ரீம் மாதிரி ஆயிடுச்சு. அதை எடுத்து அப்ளை பண்ணும்போது சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலாக இது ரெகுலராக யூஸ் பண்ணும்போது நமக்கு டார்க் ஸ்பாட்ஸ்லாம் இருக்கும்ல, ஸோ அதெல்லாம் இல்லாமல் பண்ணிடும். அதே மாதிரி கை கொஞ்சம் டிஸ்கலரேஷன்ஸ்லாம் இருக்கும். ஃபேஸ்க்கும் கைக்கும் சம்மந்தமே இல்லாத கலராக இருக்கும். அந்த மாதிரி டைமில் இது ரெகுலராக ஆலோவேரா ஜெல் கைக்கு, காலுக்கு அண்ட் நெக் சைட்லாம் பூசிட்டு வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். ஃபேஸ்க்கு என்ன கலர் இருக்கோ அதே சேம் கலரை நம்ம ஈஸியாக மெயின்டைன் பண்ணலாம். நல்லா வந்து எஃபெக்டிவாக இருந்துச்சுங்க. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.